அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். வாழ்வழிக்கு மனுவுருவேற்ற அன்பின் இறைவா, இந்த நல்ல நாளுக்காய், இந்த சிறப்பான காலை பொழுதுக்காய் நான் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய பிறப்பை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவ விசுவாச சமூகமாய் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகிறோம். நீர் கொண்டு வந்த இந்த மீட்பின் செய்தியை மகிழ்வோடும் சமாதானத்தோடும் இந்த நாட்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், அதை எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளத்தக்கதாய் இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். நம்முடைய அன்பின் கருத்திலே இந்த வழிபாட்டை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய மேலான பிரசன்னத்தை தான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைக்கு ஏறத்தாழ 2025 ஆண்டுகளுக்கு முன் கலிலேயா யூதேயா பகுதிகளிலே ஒரு அரச உத்தரவு, சொந்த ஊர்களில் தங்கியிருங்கள், எல்லைகளை தாண்டாதீர்கள், வீடுகளில் தரித்திருங்கள். ஒரு இளம் குடும்பம் அவசரமாக தனிமைப்படுத்தப்படுகின்றது. அந்த நடுத்தர இளம் குடும்பம் ஏழைகளாய், எதுவித வசதி வாய்ப்புகளற்று, நாட்டின் முடக்குதலால் தனிமைப்படுத்தப்பட்ட இளம் கணவன் மனைவியாக மாட்டுக்கொட்டிலில் அடைக்கலமாகின்றது. அன்று இரவு எல்லா புறங்களிலும் பல குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த கொட்டிலும் ஒரு குழந்தை பிறந்தது. தொட்டிலின்றி தீவன தொட்டி அதன் முதல் படுக்கையானது. இன்றைய தொற்றாளர்கள் போல் இழிவாகவும் வெறுப்பாகவும் பார்க்கப்படும் ஒரு வகுப்பு வர்க்கமாக அன்று இடையர் கூட்டம். அவர்களுக்கு ஒரு அவசர செய்திகள் வருகின்றன. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். என்ன இது? நம்மை கண்டால் விலகியோடும் மக்கள் முன் நமக்கு முதல் செய்தியா? வியப்போடு விரைந்த அந்த இடையர்களா தாழ்மையின் உருவுக்கு மெய்பிம்பம் கண்டனர். அந்த மாட்டுக்கொட்டிலே வசதி படைத்த ஒரு சில புத்திசீவிகள் விடயம் அறிந்து இருப்பதில் ஏதாவது கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு தட்டு தடுமாறி மாட்டுக்கொட்டில் அடைந்து பார்த்து பகிர்ந்து சென்றனர். கட்டுப்பாடுகளுக்குள் கிறிஸ்து பிறப்பு நமக்கு ஒரு வியப்பான அழைப்பு. Sarva
போற்றி துதிக்கத்தக்கதாக என்னுடைய வாழ்விலே ஒரு மீட்பினை கொண்டு வரும்படிக்காக மனு ஏற்றவராக இந்த உலகிற்கு வந்த நம்முடைய ஆண்டவரை அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்விலே அவர் கொண்டு வந்த இந்த மீட்புக்காக என்னுடைய துதிகளை நன்றிகளை நாம் இந்த வேளையிலே ஏறெடுக்க போகிறோம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தியவர்களாக என்னுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தியவர்களாய் இந்த விசை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய் நம்முடைய துதிகளை நாங்கள் ஏறெடுப்போமாக. Hallelujah.
வாழ்விலே செய்த நன்மைகள் இவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் வாழ்விலே நாங்கள் வேண்டுதல் சூழ்நிலை எங்களை தூக்கி அடைக்கும்படிக்காக இந்த உலகத்தை நீங்கள் ஆடப்படிக்காக இந்த உலகத்தை நீங்கள் வந்த தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கே துதிகளை செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, இந்த உலகத்தை நேசிக்கிறோம், இந்த உலகத்தை அன்பு செய்கிறவராக இந்த உலகத்திலே வந்த நீர் பிறந்த சில நாளில் உமக்கே துதிகளை செலுத்துகிறோம். நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரை தூயராக நீங்கள் இருக்கிறீர், நீர் ஒருவரை தூயவர். நன்றி நன்றி சுவாமி, நன்றி தகவல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஒருவரை சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவோம். நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரராக நீர் ஒருவரை என்னுடைய வாழ்வின் போதுமானவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே தூயவர் சுவாமி, நீர் ஒருவரே தூயவர் சுவாமி, நீர் ஒருவரே ஆண்டவர் துதிக்கு பாத்திரமான சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்களோடு கடந்து வருகிற உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் வந்து எங்களை மீட்டெடுக்கும்படிக்காக பார்ப்பது மனதில் ஏற்றவராக நீங்கள் எங்களோடு வந்து எங்களோடு நீங்கள் இந்த உறவை புதுப்பித்துக் கொண்ட தயவுக்காய் தகப்பது நீங்கள் கொண்டு வந்ததான இந்த மீட்புக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் பாடுகின்ற இந்த நாட்கள் தகப்பது பல விதமான சவால்களை தருகிறது. சாவின் நிலையங்களை திறத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளுமாக நீரங்களை நேசிக்கின்ற ஆண்டவராக இந்த சாவின் அழிவில் இருந்து நிலைகளை விடுதலையாக்குகிறவராய் தகப்பது வாழ்வழிக்கிறவராய் இருக்கிறவர் இந்த உலகத்தின் மீது அன்பு செய்த ஆண்டவராக இன்றைய நாளில் தகப்பது உம்முடைய மீட்புக்காய் நீங்கள் எங்களுக்கு இந்த உலகத்திற்கு வந்த தயவுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் அச்சங்களோடு வாழுகிறோம் சுவாமி. ஆண்டவரை பலவிதமான துன்பங்களோடு கவலைகளோடு வாழுகிறோம் சுவாமி. உன்னுடைய மீட்பு கொண்டு வருகின்ற அந்த மகிழ்ச்சியை ஆண்டவரை உன்னுடைய மீட்பின் செய்தி கொண்டு வருகிறதான அந்த சமாதானத்தை ஆண்டவர் நாங்கள் அனுபவிக்கும்படிக்காய் தகப்பது இந்த நாளை நீர் ஏற்படுத்திய தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். இந்த உலகத்திலே ஆண்டவர் நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக நீர் எங்களை நேசிக்கிற ஆண்டவராக நீர் எங்களை எல்லா துன்பங்களில் இருந்து விடுதலையாக்குகிற ஆண்டவராக நீர் எங்களோடு கடந்து வருகிற தயவுக்காக உம்முடைய மேலான அன்புக்காய் தகப்பனே உம்முடைய கிருபைக்காய் ஆண்டவர் நீர் எங்களை நேசிக்கிறதுக்காய் ஆண்டவர் நீர் எங்களை விடுதலையாக்குகிறதுக்காய் சுவாமி நீர் எங்களுக்கு வாழ்வழிக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எல்லா பணிகளில் இருந்தும் நீர் எங்களை குணமாக்குகிற தயவுக்காக எல்லா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களில் இருந்து ஆண்டவர் ஒரு நிலையான வாழ்வை தருகிற ஆண்டவராக விடுதலையின் ஆண்டவராக நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் தூயராக இருக்கிறீர் சுவாமி. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஒருவரை துதிக்கு பார்த்த நன்றி நன்றி சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவராக நீர் இருக்கிறீர், நீர் தூயராக இருக்கிறீர், நீர் தூயர் ஆண்டவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? எல்லா துதியும் கனம் நீர் ஒருவருக்கே. உமக்கும் ஒருவருக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒரு விசை நாம் சபையில் இருந்தவா நீ உள்ளத்தை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்தோமா? நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த உலகிற்கு மனிதருவாய் வந்த ஆண்டவர் இயேசு எவ்வளவுக்கு நம்மை நேசிக்கின்றார். பாவிகளாகிய நமக்கு ஒரு மீட்பினை தரும்படிக்காக, நம்மை நல்வழிப்படுத்தும்படிக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்ததான அந்த மீட்பை நாம் சுதந்திரத்துக் கொண்டு நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் குற்றங்களையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த அந்த மீட்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற கதைகள் எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்த வாழ்வுக்குள்ளாய் நான் கடந்து வரும்படிக்காய், நீர் என்னை தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம் ஒவ்வொருவருமாய் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய குற்றங்களுக்காய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சிப்போமாக. தகப்பனே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வருகிறோம். நீர் கொண்டு வந்த அந்த மீட்புக்காய் உமக்கு நன்றியாக. நீர் எங்களை மீட்டெடுக்கும் பொருட்டாய் உம்முடைய ஏக புதல்வனை இந்த உலகத்துக்கு நீ தந்ததற்காய் நன்றி தகப்பனே. அவர் கொண்டு வந்ததான அந்த மீட்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள, அதன் வழிவாய் நீ கொண்டு வந்த அந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நாங்கள் கொட்டி விடுகிறோம். எங்களை ஊற்றி விடுகிறோம். நம்முடைய இருதயத்தை கிழித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய பிள்ளையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளில் நீ தந்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியின் சமாதானத்தின் நற்செய்தியாக நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களை நாங்கள் முழுமையாய் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரிடத்திலே நாம் உண்மையாய் மனமாற்றத்தோடு நம்முடைய பாவங்களுக்காய் நாம் இறங்கி அவனுடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் மன்னிப்பை தருகிறார். அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான சபத்தை யாவரும் சேர்ந்து சபிப்போமா. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கடனாளிகளை மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு எங்களை சோதனை பேசப்படாமல் தீமை நினைச்சு ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் பாவிகளாகிய மனுக்குல மதனை நல்வழிப்படுத்தும் நோக்கமதாய் அவர் தம் ஏக புதல்வனை தந்து இம்மானுவேலாய் நமக்கு அளித்தார். யாவரும் சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். Amen.
2 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உன் தானியத்தை இனி நான் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தவர்களே என் தூய சுற்றுமுற்றங்களில் ரசம் பருவர். செல்லுங்கள், வாயில்கள் வழியாக கடந்து செல்லுங்கள், மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள், அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள், கற்களை அகற்றுங்கள், மக்களின் முன்கொடியை தூக்கி பிடிங்கள். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் செல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது, அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது, அவரது செயலின் பலன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்று ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி அடைந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர்கள் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மேசியா என்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை திணைகளில் சுற்றி தீவின தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகத்தில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாதை யோசேப்பு தீவின தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையை கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கேட்டார், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னும். ஆம், அந்த நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்களுடைய தேவாதி தேவனிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நாங்கள் இந்த இடத்திலே ஏறெடுக்க போகிறோம். மன்றாட ஜெபத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். எங்களை என்றுமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக இந்த புதிய நாளுக்காக கர்த்தாவே உடைய பிறப்பின் ஆண்டவரே சுவாமி சந்தோஷத்தை களிகூற கொடுத்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நிறங்களை இந்த இடத்திலே அழைத்திருக்கிறபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே அப்பா, விசேஷமாக இந்த வேளையிலும் என்னுடைய நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், ஒவ்வொரு அமைச்சர்மார், எதிர்க்கட்சி தலைவர்கள், அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காக நம்மளுடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே உங்களுடைய ஆட்சி ஆண்டவரே சுவாமி மக்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு ஆட்சியாக அமையத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களும் கர்த்தாவே சுவாமி மக்களுக்கு சென்றடையத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வருகிற வருடத்தில் ஆண்டவரே பெரிதான ஒரு மாற்றத்தை ஆண்டவரே சுவாமி இந்த நாட்டு காணத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாட்களுமாய் உங்களுடைய தேசத்திலே பரவி இருக்கிற ஆண்டவரே இந்த தொற்று நோய்க்காய் உடைய சமூகத்திலேயே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற
ஒவ்வொரு மக்களுக்காயும் உடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே சுவாமி நீர் பரம வைத்தியராய் இருந்து அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அங்கு வைத்தியசாலைகளிலே இப்படியாய் நோய் நிமித்தமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே நீர் தொட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகம் அடையத்தக்கதாக நீர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நோயின் நிமித்தமாக கர்த்தாவே சுவாமி தங்களுடைய உறவுகளை இழந்து ஆண்டவரே எதிர்பாராத வண்ணமாக ஒரு மரணத்தை எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் வருகிறோம். அவர்களை ஆறுதல் படுத்துங்க. தங்களுடைய உறவுகளை இழந்து இந்த நாட்களிலும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே அந்த மக்களை நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு வயோதிபருக்காய் ஒவ்வொரு சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயின் கொடூரத்தை தாங்க முடியாத வண்ணம் ஆண்டவரே கர்த்தாவே பரிதபித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே உடைய பலத்தை கொடுங்க ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே சுவாமி. அதே போல கர்த்தாவே, இந்த உலக தேசங்களில் இருந்து இந்த நோயை அப்புறப்படுத்தும்படியாக இயேசு என்ற நாமத்தினாலே விடுதலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே விடுதலை கிட்டக்கட்டும் ஆண்டவரே. வருகிற வருடத்திலும் நாங்கள் ஒரு புதிய எதிர்பார்ப்போடு ஆண்டவரே, புதிய ஆண்டவரே சுவாமி ஒரு சந்தோஷத்தோடு கர்த்தாவே வருகிற வருடத்தை எதிர்கொள்ளத்தக்கதாக நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே எங்களை விட்டுவிக்கும்படியாக உம்முடைய கரத்தினாலே சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, பொறுப்படுங்க கர்த்தாவே. அதே போல இந்த வேளையிலும் நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையை உங்கள் கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். குடும்பமாக உங்கள் கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, நீர் இந்த கடினமான காலகட்டத்திலும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நாட்களை சுவாமி ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே இந்த கஷ்டமான கடினமான காலகட்டத்திலும் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நாட்களின் தாற்பயத்தை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொண்டப்பா ஆண்டவரே, அதன்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, இந்த காலகட்டத்திலும் அப்பா ஒரு களியாட்டம் இல்லாத ஒரு ஆடம்பரம் இல்லாத ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் தாற்பயத்தை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆண்டவரே இந்த காலத்தை ஆண்டவரை நாங்கள் உண்மையாகவே உங்களுடைய சத்தியம் எதை சொல்கிறது என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காலத்தை நாங்கள் ஆண்டவரே சுவாமி உமக்குள்ளாக கழிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, இந்த திருச்சபை கூடாக நடைபெறுகிற ஒவ்வொரு பணிகளுக்காகவும் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, நடைபெறுகிறதான ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதை முன்னெடுக்கிறதான போது ஊழியர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சத்தியம் ஆண்டவரே சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அந்த இடங்களில் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் நீர் கிரியை செய்து ஆண்டவரே சுவாமி கல்லான இறுதிகளை உடைத்து போட்டு சுவாமி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக சுவாமி ஆண்டவரே நீர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சுவிசேஷ பணியாளர்களுக்கும் அப்பா ஆண்டவரே நீர் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கக்கூடியதான நல்ல ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய பரிசுத்தமான கரம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, இந்த கடினமான காலகட்டத்திலும் அப்பா ஆண்டவரே திருச்சபையாகிய நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்ளவும் அதை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிறப்பு என்னத்தை சொல்கிறது என்பதை ஆழமாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே மக்களுடைய மனதிலே சந்தோஷம் சமாதானங்களை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்ன கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை சரியான முறையில் ஆண்டவரை நாங்கள் மகிழ்ந்து கொள்ளத்தக்கதாக சரியான முறையில் நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தை இந்த காலத்தை கொடுத்ததுக்காக இவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை முற்று முழுவதுமாக உமது கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்கள், வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அஞ்சாதீர்கள்,
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் நிறைவான இந்த பிறப்பின் நாளிலே சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வந்திருக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே மகிழ்வை ஏற்படுத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பண்டிகையின் நாளில் வந்திருக்கின்றோம். வழமையான இயல்பு நிலையற்ற ஒரு விதமான பதட்டத்துடன் அச்சத்துடன் கிறிஸ்து பிறப்பினை சில கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டாட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் ஆண்டவருடைய தூதரை கண்ட இடையர்கள் அச்சமடைகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்திதான் அஞ்சாதீர்கள். இன்று நாமும் எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் கிறிஸ்து பிறப்பினை கொண்டாட ஆயத்தப்படுகின்ற பொழுது அன்று இடையர்களுக்கு தூதர் சொன்ன வார்த்தைகள் அஞ்சாதீர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையின் ஆறுதலின் ஒரு உத்தரவாதத்தினை முன்வைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மக்களுக்குமானது. அது மகிழ்ச்சியானது. அது மீட்பு எனும் நற்செய்தியை சுமந்து வருகின்ற உண்டாயிருக்கிறது. இதுதான் முதலிலே இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு பகிரங்கமான அறிவிப்பு என்பதை திருமறை நமக்கு இந்த நாளிலே சுட்டிக்காட்டுகின்றது. இன்று COVID-19 என்கின்ற தொற்று நோயினுடைய தாக்கம், அதிவேகமான தொற்று பரவல், இந்த நுண்கிருமி இன்னும் ஒரு புது வடிவத்தை பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு புதிய செய்தி, இவற்றால் இந்த தொற்று நோய் இலகுவில் நீங்கிவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் குறைந்து போகின்ற நிலைக்குள்ளே இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்வு நலிவுற்று போய்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் உணர்கிறோம். கடவுளுடனான உறவு நிலை சலித்து போய்கொண்டிருக்கிறது. எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போவோம் என்கின்ற எண்ணம் ஒரு புதிய கோணத்தில் நம்முடைய வாழ்வை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. இவ்விதமான சூழலிலே கிறிஸ்து பிறப்பானது நமக்கு முன்வைக்கின்ற செய்தியை நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளான ஏசாயா 62ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரையான வசனங்களிலும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வரையான வசனங்களின் அடித்தளத்திலே இந்த நாளிலே இந்த உரைவார்த்தைகளை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு முன்வைக்கின்ற முதல் செய்தி, கட்டுப்பாடுகளுக்குள் வாழ வேண்டிய சூழலில் நம்முடைய விசுவாச வாழ்வு நலிவுறுகின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பானது ஒரு மீட்பின் உத்தரவாதத்தினை நமக்கு முன்வைக்கின்றது. இடையர்களுக்கு ஆண்டவரின் தூதர் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை சொன்னதன் பின் விண்ணக தூதர் பேரணி அந்த தூதனுடன் சேர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை போற்றி புகழ்ந்ததாக அங்கே லூக்கா நற்செய்தியாளர் அங்கே குறித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு உன்னதத்திலே கடவுளுக்கு உரித்தாகின்ற மாட்சியும் உலகத்தோருக்கு உண்டாகின்ற அமைதியாலும் கடவுள் புகழப்படுகின்றார். இங்கு சொல்லப்படுகின்ற இந்த அமைதி அல்லது சமாதானம் ஒரு ஒப்புரவாகுதலால் ஏற்பட்ட ஒன்றாயிருக்கிறது. அதாவது உன்னதமும் உலகமும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பால் இணைக்கப்படுகின்றது. எப்போது மனிதன் தன் முழு சுதந்திரத்தையும் கடவுளுக்கு எதிராக பயன்படுத்தி
கடவுளோடு கொண்டிருந்த உறவை முறித்து பாவம் என்கின்ற ஒன்றால் முழு மனுக்குலமும் கடவுளிடமிருந்து பிரிந்து கொண்டதோ, அந்த கணத்தில் இருந்து மீண்டும் இந்த மனுக்குலத்தை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள, இணைத்துக் கொள்ளத்தக்கதாக, இழந்து போன வாழ்வை மீளமைக்கத்தக்கதாக கடவுள் முயன்று கொண்டிருந்த அந்த தாராள அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் இந்த இடத்திலே பூரணத்துவப்படுத்தப்படுகின்றது. இனி உங்களுக்கு வாழ்வு உண்டு என்கின்ற உத்தரவாதத்தினை முன்வைக்கின்றது. இன்று நாம் வாழுகின்ற சூழலிலே சாவின் நிழல் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் வாழ்வுக்கு உரிமையாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுகின்றது. இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டு ஏசாயா இறைவாக்கு நூல் 62ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 9 வரையான வசனங்களிலே அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறுகின்றார், உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் அருக மாட்டார்கள். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர் என்ற ஒரு உத்தரவாதத்தினை ஆண்டவர் கொடுப்பதாக அங்கே நாம் அந்த திருமறை பகுதியிலே ஏசாயா இறைவாக்கினூடாக நாம் காணுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்று நமது நாளாந்த வாழ்வு பலவிதமான கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். நமது எல்லா பிரயாசங்களும் பிரயோசனமற்று போகலாம். அச்சங்களும் கட்டுப்பாடுகளும் முடக்குதல்களும் நம்மை நெருக்கி நமது இயல்பு நிலைக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பானது வாழ்வுக்கான ஒரு மீட்பின் உத்தரவாதத்தினை நம் ஒவ்வொருவருக்கும் முன்வைக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. மகிழ்வின் நாட்களை நீங்கள் காண்பீர்கள். சாவின் பயம் உங்களை விட்டு நீங்கிவிடும். ஏசாயா இறைவாக்கினர் இவ்விதமாய் சொல்லுகின்றார், அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர் என்று சொல்வதற்கு ஏற்றவாறு ஆண்டவரை போற்றி புகழுகின்ற நாட்களை நீங்கள் உங்கள் வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்வீர்கள் என்கின்ற கிறிஸ்து பிறப்பு ஒரு நிச்சயத்தினை முன்வைக்கின்றது. தூதர்களின் புகழ்ச்சி பாடலின் ஊடாக கடவுள் உங்களை அழிவில் நின்று மீட்டுக் கொண்டார், தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்பது இங்கே வெளிப்படுகின்றது. அந்த மீட்பின் உத்தரவாதத்தினை இன்றைய கிறிஸ்து பிறப்பு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உரிமையாக்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா நற்செய்தி நூலின் அடித்தளத்திலே இருந்து நாம் இரண்டாவதாக சிந்திக்கின்ற பொழுது இந்த மீட்பின் உத்தரவாதத்தை உரிமையாக்கிக் கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற இன்றைய சூழலிலே மீட்பின் அடையாளமாய் மாறுங்கள் என்ற அழைப்பினை இந்த நற்செய்தி நூல் நமக்கு முன்வைக்கின்றது. லூக்கா நற்செய்தி நூலிலே ஆண்டவருடைய பிறப்பின் சம்பவத்திலே 12வது வசனத்திலே இங்கே சொல்லப்படுகின்றது, குழந்தையை துணிகளிலே சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று லூக்கா நற்செய்தியாளர் இங்கே சொல்லுகின்றார். பெத்லகேமில் புதிதாய் பிறந்த பல குழந்தைகள் துணியில் சுற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த பிள்ளை துணிகளில் சுற்றப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்திருக்கின்றதோ அதுதான் இயேசுவை இனம் காண்பதற்கான ஒரு அடையாளம். ஒரு திட்டவட்டமான தெளிவான சரியான ஒரு அடையாளம் அங்கே இடையர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த அடையாளம் வெறுமனே ஆண்டவர் இயேசுவை இனம் காண்பதற்கும் மாத்திரமல்ல, மாறாக அவரது மனமுறை ஏற்பின் நோக்கம், அதாவது எப்போது அந்த குழந்தை மிருகங்களின் வாழ்வுக்கு உணவளிக்கின்ற தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டதோ அதுவே முழு மனுக்குலத்தின் வாழ்வுக்கான அடையாளமாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அடையாளத்தை கேட்ட இடையர்கள்
லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் 17ஆம் வசனங்களிலே சென்று பார்ப்போம் என்று தீர்மானம் மேற்கொள்கிறார். விரைந்து சென்று அந்த குழந்தையை காண்கிறார்கள். அத்தோடு அவர்கள் நிறுத்திவிடாமல் மற்றவர்களுக்கு அதை தெரிவித்தார்கள். அது மற்றவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியதாக லூக்கா நற்செய்தியாளர் இங்கே குறிப்பிடுகின்றார். மீட்பின் அடையாளத்தை கண்டவர்கள் அதை தமக்குள்ளே பதுக்கி விடாமல் மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த வாழ்வின் அடையாளமாக அதை அறிவிக்கிறார்கள். மீட்பின் அடையாளமாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். மீட்பின் அடையாளத்தின் பிரதிநிதிகளாக, முகவர்களாக, கருவிகளாக அவர்கள் அங்கே செயல்படுகிறார்கள். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள், மக்கள் வர பாதைகளை தயாராக்குங்கள், அமையுங்கள், நெடுஞ்சாலைகளை சீராக அமையுங்கள், கற்களை அகற்றுங்கள், மக்களினங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள் என்று 11வது வசனத்திலே மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகிறது என்று ஆண்டவர் உரைப்பதாக ஏசாயா இறைவாக்கினர் அங்கே குறித்து வைக்கின்றார். நான் ஆணையிட்டு வாக்குறுதி அளித்த வாழ்வின் செய்தியை, மீட்பின் செய்தியை கொண்டு செல்லுங்கள், அதற்கான பாதையை தயாராக்குங்கள், சீராக அமையுங்கள், கற்களை அகற்றுங்கள், அனைத்தையும் செவ்வை பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மக்களினங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள் என்பது ஒரு வெற்றியின் கொடியாக, ஒரு பண்டிகையின் கொடியாக, பிற நாட்டு மக்களுக்கான ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. அந்த அடையாளத்தை தூக்கி பிடியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற நம்பிக்கையற்ற சூழலிலே பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக, பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாக, தொற்று நோயின் தாக்கங்களுக்குள்ளாக நாளாந்தம் வேதனை உறுகின்ற, துன்பங்களோடு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு வாழ்வின் பாதைகளை செவ்வை பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஆண்டவரின் அன்பினை கொண்டு செல்ல கிறிஸ்து பிறப்பு நமக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறது. இதோ மீட்பு வருகிறது என்ற அந்த நற்செய்தியை சொல்வதற்கான ஒரு தருணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்நாட்களிலே அவதியுறுகின்ற மக்களுக்கு திருச்சபை சமூகமாக, ஒரு விசுவாச கூட்டமாக நமக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு முன்வைக்கின்ற அழைப்பின் சரியான அடையாளத்தினை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வுக்காக நாம் கண்ட அந்த மீட்பின் அடையாளத்தை நமக்குள்ளே மாத்திரம் நாம் அனுபவித்து அநீதிகளுக்கும் அழிவுக்கும் மௌனிகளாக நாம் வாழ்வது நம்முடைய அழைப்பு அல்ல என்பதை அறிந்து கொள்வோமாக. கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை முன்னிறுத்தி ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பின் பிரதிநிதிகளாக எம்மை சுற்றி துன்புறுகின்றவர்களாக, வாழ்விழந்தவர்களாக இருக்கின்ற மக்களுக்குள் செல்ல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். எவ்விதமாக தாம் கண்ட அடையாளத்தை, அதனூடாக அனுபவித்த மகிழ்வை, சமாதானத்தை, அமைதியை இடையர்கள் மற்றவர்களுக்கு கொண்டு சென்றார்களோ, வாழ்வின் அடையாளங்களாக மற்ற மக்களுக்குள் சென்றார்களோ, அவ்விதமாக ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பின் அடையாளங்களாக இன்றைய நாட்களிலே நாம் மாறுவோமாக. கிறிஸ்து பிறப்பு முன்வைத்த மீட்பின் உத்தரவாதத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். கிறிஸ்து பிறப்பு நமக்கு முன்வைக்கின்ற மீட்பின் அடையாளங்களாக நாம் மாறுவோம். இந்த அழைப்புக்கு செவி சாய்த்தவர்களாக இன்றைய நாளிலே நாங்கள் செயற்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாட்களின் கட்டுப்பாடுகளுக்குள் கிறிஸ்து பிறப்பிற்கு ஒரு சரியான அர்த்தத்தினை கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வருவோமாக. மீட்பின் ஆண்டவர் தாமே அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாகவும் இறை சமாதானத்துக்குள்ளாகவும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி மகிழ்வையும் ஆறுதலையும் இந்த நாட்களிலே நமக்கு தந்துள்ளார். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
இறுதி பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சமாதானத்தை அனுபவிக்கின்றவர்களாய் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற சமூகமாய் இன்றைய நாளை நாங்கள் அனுசரித்து வாழ நீர் உதவி செய்யும். நீர் கொண்டு வந்த அந்த மீட்பின் வாழ்வுக்காய் நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் எதிரெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நிலைகளாக ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் என்றும் என்றும் சதாகாலமும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களையும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை